equity sign. இது வந்து ஆக்சுவலா ஆஃப் கிரேட் ஆன் கிரேட்னு சொன்னாங்க. பேட்டரி பக்கத்துல போட வச்சு கொடுத்தா ஆஃப் கிரேட் தான். சரிங்களா? இது வந்து ஆஃப் கிரேட் தான். ஆமா. சோலார்ல வரத பத்தினா எம்சிபி கொடுத்துருக்கோம். எதுக்கு அந்த எம்சிபி கொடுத்துருக்கோன்னு கேட்டனாக்கா, இன்கேஸ் மேல ஏதாவது வயர் ஷார்ட் ஆனாலோ, யாராவது தெரியாம கட் பண்ணாலோ, இல்ல ஏதாவது இடி மின்னல் ரொம்ப வந்துச்சுன்னா அதுக்காக கொடுத்துருக்கோம். அதே ட்ரிப் ஆகிடும். அது ட்ரிப் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு இதுக்கு வந்து டிசி வோல்ட் வரவே வராது. 60 கிராம்ஸ் கொடுத்துருக்கோம். ஏன்னா 40 ஆம்ஸ் வருது அங்கிருந்து. மேக்ஸிமம் 40 ஆம்ஸ் உங்களுக்கு வரும். இல்லை சார், அப்போதைக்கு என்ன அவைலபிள் கிடைக்கும்? லெக்ரான் போடுவோம், கார்டு கொடுக்குறோம், ஸ்டாண்டர்ட் போடுவோம். லைட்னிங் அரெஸ்டர் வந்து இது மேண்டேட்டரி இல்லை சார், அவசியம் இல்லை. ஏன்னா இன்பில்ட்டே கொடுத்துருக்கோம் பேனல்லையே. பேனல்ல அதனால பேனல்லையே இன்பில்ட் இருக்கு. பேனல் இன்பில்ட் இருக்கிறதுனால தேவையில்லை. பேனல் மவுண்டிங் பண்ணல பார்த்தீங்களா? நம்ம மவுண்டிங் பண்ணுறது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி எம்எஸ் கூட நம்ம கிரிட் பண்ணிடுறோம். ஆக்சுவலாக காங்கிரீட் கூட பண்ணிடுறோம். ஸோ அதனால அவசியம் இல்லை. ஷூராக ஷூர். என்னுடைய எப்படி ஆட் பண்ணிக்கிறீங்க மேடம்? சார் ஒரு டவுட்டிங் அதாவது எஃப்டிங் அதிலே கொடுத்துருக்கோன்றாங்க உங்களுக்கு. இப்போ அந்த மவுண்டிங் பண்ணுறோம் இல்லையா, மவுண்டிங் எஃப்டிங் ஆர்ஏ. ஓகே சார், ஆக்சுவலாக எவ்வளோ லோடு டிசைன் பண்ணுறீங்க? இந்த லோடுங்களா? இது லோடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 இல்லை இல்லை, இங்கே வீட்டில் இருக்கிற லோடை கனெக்ட் பண்ணி தானே மேலே பேனல் ஆமாம் ஆமாம். இப்போ உள்ள எவ்வளோ லோடு? 1000 வாட்ஸ் லோடு சார். இங்கே டோட்டலாக ஆன் பண்ணாங்க 1000 வாட்ஸ் வரைக்கும். 1500 வாட்ஸ் வரைக்கும் லோட் பண்ணலாம் நீங்கள் இதில். ராஜேஷ் ஆக்சுவலா யூ மட்டும் எக்ஸ்ட்ரா இருக்கும். சரிங்களா? ஃபுல் லோட் ஆனா 1500 வாட்ஸ் யூ மட்டும் எக்ஸ்ட்ரா இருக்கும். ராஜேஷ் ஆக்சுவலா RAJSH ஸ்பெல்லிங் யூ எக்ஸ்ட்ரா இருக்கும். பேட்டரி gmail.com. என்னங்க யூ எக்ஸ்ட்ரா இருக்குங்கிற நீங்க தப்பா போட்டு நினைக்க கூடாதுங்கிறதுக்காக நான் சொன்னேன். அந்த யூக்கு வரும். சரி, அப்போ பண்ணுங்க. உங்களோட கான்டாக்ட் நம்பர்ஸ் கொடுங்க. உங்களுக்கு என்ன தேவை இருக்குன்னு நான் உங்களுக்கு கால் பண்ணி இல்ல இதுல ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. யூ மட்டும் போடுங்க. RAUJSH gmail. இதுல இருந்து பார்த்தீங்கன்னா எவ்வளவு யூனிட்ஸ் நம்ம வந்து ப்ரொடக்ஷன் பண்றோம், எவ்வளவு யூனிட் யூஸ் பண்றோம், அந்த ப்ரொடக்ஷன் கொடுக்கலையா? அது இருக்கு. அந்த ரேட்டிங் மட்டும் கொடுத்துருக்கோம். ஸோ நாங்கள் அதை கவுண்டிங் கொடுக்கல. உங்களோட ட்ரூ கூட யாருக்கு என்ன தேவை டெம்பரரி இப்போ நீங்கள் என்ன நீங்க கொடுத்தீங்கன்னா அதுக்கு ஏத்த மாதிரி நான் ஃபாலோ ஸோ கவுண்ட் பண்ணி நாங்கள் வந்து மானிட்டரிங் வந்து ஸ்டோரேஜ் பண்ணல. ஓகே, ஸோ டேட்டா எடுக்க முடியாது. ஆனால் நெக்ஸ்ட் மந்த் எடுக்கிற மாதிரி நாங்கள் ரெடி பண்ணிட்டு நாங்கள் இப்போ ரெடி பண்ணி நெக்ஸ்ட் மந்த் யூனிட்லாம் அப்படி தான் வரும். அது வரைக்கும் எவ்வளோ யூனிட் வேணுங்கிறதுக்காக இந்த மீட்டர் கொடுத்துருக்கோம். இல்ல அவங்க தான் எல்லாமே நோட் பண்ணி மானிட்டர் பண்ணிட்டு இருக்காங்கல்ல. ஈபிலேருந்து என்னமா இன்வெர்டர் வந்து அவுட்புட் லோடுக்கு போடுறதுனா ஒரு லிமிட் கொடுத்துருக்கோம். அப்போ ஈபிலேருந்து வருது பார்த்தீங்கன்னா ஈபியை சேர்ந்து ஓடுதுன்னா இந்த மீட்டர் ஓடும், இந்த மீட்டர் ஓடும். ஈபியை கட் பண்ணிட்டு இந்த மீட்டர் ஓடாது, இந்த மீட்டர் ஆர்டர் தான் கொடுத்துருக்கோம். ஸோ இதுக்கு டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா எவ்வளோ சோலார் யூஸ் பண்ணணும் இருக்குல்ல. அப்புறம் இல்ல இல்ல பாக்கல வச்சுட்டேன் நான் வந்து ஷூட் பண்ணிட்டே இருக்கேன். இல்லை சார், அது வந்து மீட்டர் அவ்வளோ ஒரு கிரீன் லைட்டுக்கு ஒரு ரெட் லைட் சார். கிரீன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆன் இருக்கு. அதனால எது எல்லாம் ஆன் இருக்கு? இப்போ வந்து ஈபி வந்து ஃபைபர் பண்ணால இப்போ 2 மீட்டர் ஓடிட்டு இது ஈபி வந்து ஃபைபர் பண்ணுது உங்களுக்கு. ஸோ இப்போ வந்து 2 மீட்டர் ஓடிட்டு ஓகே ஓகேங்களா? இப்போ ஈபி ஓடல, ஈபி ஃபைபர் பண்ணல, இன்வெர்டர் மோட் மாறிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு இது 1 மட்டும் தான் ஓடும், 1 ஓடாது. இப்போ நீங்கள் எல்லாம் இன்வெர்டர் ஈபினாக்கா ஸோ இன்வெர்டர் ஆஃப் சோலார் சார்ஜிங். இப்போ சோலார் சார்ஜ் வந்து பண்ணிட்டு இருக்கு உங்களுக்கு. இப்போ ஸோ ஈபி வந்து ஃபைபர் லோடு போயிட்டு இருக்கு, 5% போயிட்டு இருக்கு. பேட்டரி சார்ஜ் மட்டும் பண்ணிட்டு இருக்கு. இந்த கண்டிஷன் இப்போ வந்து பேட்டரி சார்ஜ் மட்டும் சார்ஜ் ஃப்ரம் சோலார் சோலாரில் மட்டும் தான் சார்ஜ் பண்ணுவோம் பேட்டரி. ஈபியில் வராது. பேஸ் அந்த அவுட்புட் அங்கே என்ன வருதோ அது தகுந்த மாதிரி மாறிடும், இந்த மாறிடும், ஆட்டோமேட்டிக் மாறிடும். எவ்வளோ செட் பண்ணுறீங்க? எவ்வளோ மினிமம் வந்தானாக்க மாறணும்னு செட் பண்ணுறீங்க? உங்களுக்கு 40% தான் மாறிடும் உங்களுக்கு. ஓகே, லோ பேட்டரி 40 லோ பேட்டரி வந்துடும். 10% பேக்கப் போடும். அதுபோல் உங்களுக்கு 2000 வாட்ஸ்க்கு மேலே லோட் போட்டாலும் ஆஃப் ஆகிடும், ஓவர்லோட் வந்துடும். ஓவர்லோட் இருக்குது, ப்ரொடெக்ஷன் இருக்குது, ஷார்ட் சர்க்யூட் ப்ரொடெக்ஷன் இருக்குது, லோ பேட்டரி ப்ரொடெக்ஷன் இருக்குது. ஸோ ஆனால் நீங்கள் லைன் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் 1500 தான் கொடுத்துருக்கீங்கன்னு சொன்னீங்களா? ஆமாம், 2000 வரை நீங்கள் கொடுக்கல. நீங்கள் இதில் நமக்கு ஆனால் நீங்கள் லைன் எடுத்துருப்பீங்க. 1000 வரை கொடுத்துருக்கோம் நாங்கள் இதில். ஓவர்லோட் அதெல்லாம் ஓவர்லோட் வர சான்ஸ் இல்லை. இன்கேஸ் யாராவது ப்ளக் கொடுத்துருப்போம் இல்லையா, லேப்டாப்போட கொடுத்துருப்போம், செல்ஃபோன் அந்த இதில் வேறு ஹேண்ட்பேக்ஸ் போட்டாங்க ஓவர்லோட் வந்துடும். இது 1500 வாட்ஸ் போட்டானது இல்லையா ஃபர்ஸ்ட் 10 ஹவர்ஸ் பேட்டரி பேக்கப். சப்போஸ் உங்களுக்கு வாட் இஸ் த டே டைம் லோட் விச் இஸ் ஹேப்பனிங் ஆவரேஜ் இந்த வீட்டில்? இந்த வீட்டில் என்ன டே டைம், அதான் சார் டே டைம் பசங்க இருந்தாங்கன்னாக்கா ஆன் பண்ணுவாங்க. எவ்வளோ லோடு? கிட்டத்தட்ட டே டைம் பார்த்தீங்கன்னா டே டைம் வந்து அவங்க 500 வாட்ஸ் per hour போயிட்டு இருக்கும்.
இல்ல அப்போ இது கான்ஸ்டன்டா அந்த 500 பேட்ஸ் இருக்குன்னா நீங்க டைரக்டா ஒரு லைன் வந்து டைரக்டா ஆன்கிட் கொடுக்கும் அப்படி பண்ணிடலாம்ல யூஸ் பண்ண மாட்டாங்க. சில டைம் பசங்க யாருமே இருக்கணும் லாக் பண்ணி போயிடுவாங்க. அப்ப பேட்டரி தான் போட்டு உங்களுக்கு ஒரு பேட்டரி 2 பேர் கம்மியா கண்டிப்பா நைட்ல வந்து யூஸ் பண்ணுவாங்க. எல்லா பசங்களும் வெளியில போறதுனால நைட் வந்து எல்லாரும் வந்துருவாங்க. நைட் எல்லா ரூமும் போட்டுருவாங்க. டே டைம்ல வந்து சில டைம் இருப்பாங்க, சில டைம் இருக்க மாட்டாங்க. லீவ்னா இருப்பாங்க, லீவ் இல்லைனாக்கா எல்லாம் போயிடுவாங்க. எல்லாம் போயிடுவாங்க சார். சாட்டர்டே சண்டே மோஸ்ட்லி போயிட்டாங்க. அப்ப எப்படி அது வந்து அதாவது பேட்டரி மாற்ற முடியாது. நம்ம ஆன் கிரேட் ஆஃப் கிரேட் பண்ணாக்கா அவங்க மாற்றிக்க முடியாது நம்ம. ஓகே ஓகே. ஸோ ஒன்ஸ் மாற்றினா ஒன்று ஆன் கிரேட் பண்ணலாம், ஆஃப் கிரேட் பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ இந்த ஆயுத பூஜை டைம் இதேமாதிரி லாங் லீவ் வருதுங்களா, 4 days 5 days. ஆமாம். அப்போ அந்த டைமில் எப்படி இது பண்ணுறீங்க? அந்த டைம் வந்து உங்களுக்கு பேட்டரி லாஸ்ட் உங்களுக்கு பேட்டரி ஃபுல் ஆகிடும். வர கரண்ட் வந்து பேட்டரி பக்கத்து யூஸ் பண்ண முடியாது. ஓகே. கிரவுண்ட் பண்ணிவிடும் ஆட்டோமேட்டிக்காக. அப்போ வரதுக்கு லாஸ் ஆகிடும் உங்களுக்கு. எம்பிபிட்டர் உங்களுக்கு அதான் பண்ண உங்களுக்கு மேனுவல் ஸ்விட்ச் ப்ரொவிஷன் பண்ணி பண்ண முடியாது. ஒரு பேனல் செப்பரேட்டாக பண்ணி ஒரு பர்டிகுலர் வாட்டேஜ் 500 வாட்ஸ் சொன்னீங்க இல்லையா அப்ராக்சிமேட்டாக அந்த 500 வாட்ஸ் உண்டான பேனலில் செப்பரேட் பண்ணி டைரெக்டாக ஆன் கிரிட்ல ஸ்விட்ச் அவுட் பண்ணுற மாதிரி ஆன் கிரிட் ஆர் பேட்டரி ஸ்விட்ச் அந்த மாதிரி நீங்கள் பண்ணனாக்கா என்ன பண்ணாக்க இந்த ஏசி டிசி ஏசி மற்ற இன்வெர்டர் இல்லையா அது நீங்கள் ரெண்டு பண்ணணும். ஓகே, அதில் காஸ்ட் ஆகிடும். இதில் யூஸ் பண்ண அதில் ஆகிடும். ஓகே. இப்போ மேலே ஈபி லோடு லோடு கணக்கு பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க. சோலார் அதை பண்ணி இல்லை ஏசி தனியாக போட்டுருக்காங்க. ஏசி செப்பரேட் தனியாக பண்ணிட்டோம். அங்கே பிரிச்சுட்டீங்க. ஆமாம் இல்லையா? பிரிக்காமல் என்டையர் வரும். ஒன்று சோலார் இருக்கும், சோலார் சப்ஸ்டேஷன் அது ஈபி போகும். ஈபி இருந்தால் சோலார் வரும். அது மாதிரி பண்ணுறேன். செப்பரேட் லோட சொல்லுங்களா? லோடு பிரிக்காமல் அப்படி பண்ண முடியாது. ஆக்சுவலாக நீங்கள் சொல்கிறத பார்த்தீங்கன்னாங்க லோடு கொடுத்துருக்கோம், ஒரு ஏசி கொடுத்துருக்கோம். வயருக்கு எதுவும் பிரிக்கல. ஓகே. லோடு அப்படி இல்லை. ஓகே. இன்கமிங் இங்கே வந்து சோலார் இதில் வந்து அந்த ஒரு லோடுக்கு மட்டும் சோலாரில் ஒரு லோடுக்கு மட்டும் ஈபி அப்படி கேட்குறீங்க நீங்கள்? என்டையர் லோடு சோலார் அதான் என்டையர் லோடு சோலாருக்கு மாறும், இல்லை என்டையர் லோடு ஈபிக்கு மாறும். அப்படி பண்ணலாம். அப்படி பண்ணலாம். அது இன்வெர்டர்லேருந்து போகிற அவுட்புட் பார்த்தீங்கன்னாக்கா ஒரே ஒரு அவுட்புட் தான். அதை தான் நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். ஒன்று ஈபியா இல்லை சோலார் பண்ண முடியும். அதை வந்து ரெண்டு இங்கே ஸ்பீட் பண்ண முடியாது நீங்கள். அதான் இல்லை எந்த பர்சன்டேஜ் இல்லை சொன்னால் ஈபி போகும். நம்ம செட் பண்ணலாம். அது நம்ம செட் பண்ணிக்கலாம். அது 10% 20% நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ நான் அது மாதிரி செட் பண்ணி கொடுத்துருக்கோம். அதில் அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அவ்வளோ ஏசி தான் நம்ம லோடு. எவ்வளோ பர்சன்டேஜில் உங்களுக்கு மாறணும், எனக்கு பேட்டரி எவ்வளோ ரிசர்வ் வைக்கணும், என்னை பற்றி 20% கீழே குறைஞ்சி வைக்க முடியாது நான். ஸோ டெய்லி லோ பேட்டரி பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்களேன், பேட்டரி பற்றி எவ்வளோ நீங்கள் டீல் சார்ஜ் பண்ணுறீங்களோ பேட்டரி லைஃப் குறைஞ்சிடும் உங்களுக்கு. அதனால பேட்டரி 20% வரைக்கும் நாங்கள் ரிசர்வ் வச்சுக்கணும் நம்ம. சரிங்களா? அதுக்கு 25% மினிமம் இருக்கணும். அது குறைஞ்சி வைக்கணும்னாக்கா நான் சிஸ்டம் கொடுக்க மாட்டேன். நீங்கள் 40 தான் பண்ணுறீங்க. இந்த வீட்டுக்கு 40 ஒரு வீட்டுக்கு மாறும் உங்களுக்கு. நான் சில வீட்டுக்காக கிட்டத்தட்ட 60 வச்சிருவோம், சில வீட்டுக்காக 10% வச்சிருவோம். நைட்டு ஒரு ஃபேன் மட்டும் தான் ஓடும். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20% வச்சு நைட் ஒரு ஃபேன் ஒரு 2 hours உங்களுக்கு ஓடும். ஸோ அப்போ வந்து நீங்கள் 20% வச்சுக்கலாம். நீங்கள் பண்ணிட்டோம் பிரிச்சிருக்கேன். சோலார் பேர் தனியாக பண்ணிங்களா? ஆமாம் லோடு அப்படியே பிரிக்க வேண்டியது தானே? ஏற்கனவே பில்டிங் வயரிங் பண்ணிருக்காங்க. அதே நீங்கள் அதை பிரிக்க வேண்டியது. சார் சில வீட்டில் வந்து தனியாக பிரிச்சிருக்க மாட்டாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக பிஸ்கெட் இருக்குது. இந்த ஒரு பிஸ்கெட் வந்து டோட்டலாக வந்துனாக்கா ஃப்ரிட்ஜுக்கு போகும், வாஷிங் மிஷினுக்கு போகும், ஏசிக்கு போகும், அப்படி தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கொடுக்க முடியாது. ஒரு ஃபேஸில் போகிற ஒரு லைன் பார்த்தீங்கன்னாக்கா கொடுத்தானாக்கா அந்த லைன்லாம் போயிட்டு தான் உங்களுக்கு இருக்கும். அது என்ன பண்ணுறாங்க கேட்டாங்க, இபியில் போகிறது தனியாக கொடுத்துருவோம், சோலாரில் போகிறது தனியாக கொடுத்துருவோம். இங்கே தான் உங்களுக்கு சோலாரும் இபியும் நாங்கள் மிங்கிள் பண்ணுறது இங்கே தான். ஆனால் இன்வெர்டர் வழியாக சோலார் போனாலும் இன்வெர்டர் வழியாக போகும், இபி போனாலும் இன்வெர்டர் வழியாக தான் போகும். அப்படி தான் பண்ணணும். சோலார் வயரிங் தனியாக எடுத்துருப்பாங்க. ஆமாம் சேஃப். அதுலேருந்து எடுத்துக்கலாம். அதில் ஒரு பிஸ்கெட் இருக்கு. இந்த ஒரு பிஸ்கெட் பண்ணால் ஒரு பெட்ரூம் இப்போலாம் பார்த்தீங்கன்னாக்கா எம்சி போட்டிருப்பாங்க, ஒரு பெட்ரூமுக்கு லைட் ஃபேன் மட்டும் போகும். ஸோ அது பிரிக்க தேவையில்லை. அதே ஒரு எம்சி பிரிக்க பெட்ரூம் லைட்டு ஃபேன் போகும், ஒரு கீசருக்கு போகும். சரிங்களா? அப்போ கீசர் தனியாக பிரிக்கணும் இல்லையா? எப்படி பிரிப்பீங்க நீங்கள்? ஒரு எம்சிலேருந்து ஒரே ஒரு வயர் எடுத்துட்டு போயிட்டு லைட்டு ஃபேனு கீசர் கொடுத்துருப்பீங்க. எப்படி போயிருப்பீங்க நீங்கள்? இப்போ அப்போ கீசர் தனியாக பிரிக்கணும். லைட்டிங்க்கு கொண்டு அங்கே பக்கத்தில் இருந்துச்சாக்கா லைட்டுக்கு போகிற வந்து ப்ளூ பண்ணிட்டு இங்கேருந்து போகிறது டைரெக்டாக கீசர் கொடுத்துடணும். அப்படி தான் பண்ணணும். அது ஒரு தனி வயரிங் எடுத்து வெளியே தான் வரும். இப்போ அதெல்லாம் கன்சல்ட் எல்லாம் கன்சல்ட் பண்ணிருக்காங்க வயரிங். ஆமாம் நீங்கள் எடுத்துனா வெளியே தான் வரும்.
அவசியம் முடிஞ்சது. உங்கள்கிட்ட பண்ணிடுறேன். உங்கள்கிட்ட பண்ணிடுறேன். நல்லா ஃபுல்லாக எல்லாம் ஷூட் பண்ணியிருக்கேன்.